கடையில் போய் சாப்பிட்ற பிரியாணி எப்போவுமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதே கடையில் வந்து 2வது நாள் 3வது நாள் சாப்பிடும்போது போர் அடிச்சிடும். பட் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அந்த பிரியாணி எவ்வளோ டைம் செஞ்சாலும் போரே அடிக்காது. அதே மாதிரி சாப்பிட்றதும் நிறுத்தவே மாட்டோம். எக்ஸ்ட்ராவாக போட்டு சாப்பிட்டு தான் இருப்போம். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, பிரியாணி சாப்பிடும்போது எந்த விதமான ஸ்பைசஸ் டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாதுங்க. அதுக்கு தான் எல்லா ஸ்பைசஸையும் நான் அரைச்சி சேர்த்துப்பேன். என்னென்ன ஸ்பைசஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்பைசஸ் எல்லாம் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வந்து ரொம்ப குட்டி குட்டி பீஸாக வந்து எல்லாம் ஆடாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இதை நான் வேக வச்சு எடுக்கல. பட் ஆனால் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதே தண்ணியை வந்து நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் புதினா கொத்தமல்லியும் அரைச்சி அதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே சைடில் வந்து பிரியாணிக்கு தாளித்து விட்டுட்ருக்கேன். மட்டன் பிரியாணி செய்யும்போது நார்மல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ஆயிலெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அதே மாதிரி மட்டன்லேயும் ஃபேட் ஜாஸ்தி. அதனால நார்மல் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ண வேண்டாம். டைரெக்டாக வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 இல்லைனா 15 வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து மட்டன் பிரியாணிக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். மற்றபடி பிரியாணி ப்ராசஸ் வந்து சேம் தான். அதே மாதிரி பிரியாணி செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா, தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ணாதீங்க. நான் ஒரு குட்டி தக்காளியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணாமல் கூட நீங்கள் வந்து பிரியாணி செய்யலாம். மட்டன் கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து அது கொதிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சீரக சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. எப்படியும் கடையில் போய் நம்ம 300 400 கொடுத்து வந்து பிரியாணி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல அரிசியாக, அதாவது வந்து சீரக சம்பாவே பார்த்திங்க அப்படின்னா 3 வெரைட்டி 4 வெரைட்டி இருக்கும். அதிலே பெஸ்ட்டான வெரைட்டியாக கேட்டு வாங்கி சமைச்சு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்குங்க பிரியாணி. குக்கரில் விசில் விட்டால் சில சமயம் பயமாக இருக்கும், எங்கே அடி பிடிச்சிக்குமோன்னு. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தம்மும் கட்டாமல் விசிலும் விடாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வந்து ஸ்டவ்வை வந்து ஒரு 10 minutes வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை திறந்து 2 வாழலையை வந்து நல்லா மூடி வச்சுட்டு அதை வந்து ஃபுல் சிம் வச்சுட்டு இன்னொரு 10 minutes விட்டுருங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணி ஒரு 5 minutes கழித்து இந்த 20 minutes ப்ராசஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிரியாணி வந்து சூப்பராகவே இருக்கும். அடியும் பிடிக்காது. 10 minutes கழித்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ குக்கரை வந்து அந்த அடுப்புலேருந்து இறக்கி தனியாக வச்சுருங்க. குக்கரை வந்து ஸ்டவ்வோட சூடு மேடியே வைக்காமல் தனியாக எடுத்து ஒரு 10 minutes ரெஸ்ட்டுக்கு விட்டுருங்க. அந்த பிரியாணி வந்து நல்லா தம் இறங்கி வந்து நல்லா செட் ஆகி வந்துடும். ஒரு 10 minutes கழித்து கிளறி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடியே பிடிச்சிருந்துருக்காது. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டிக்கெட் பை.